ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரியல்மி T100 vs ரியல்மி T300 இந்த ரெண்டு TWS இயர்பட்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரியல்மி T300 ரியல்மி T100 இயர்பட்ஸோட ஒரு அப்கிரேட் தான். ஸோ அதனால இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம T300ல என்னெல்லாம் பெஸ்ட் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க T100ஓட கம்பேர் பண்ணும்போது, அண்ட் என்னெல்லாம் வந்து கொஞ்சம் T100ஓட சில விஷயம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து T100 அண்ட் T300க்கான காமன் கான்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக T100 போன வருஷம் லான்ச் பண்ண இயர்பட்ஸ் ஸ்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையா மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரியல்மி T300ல என்னெல்லாம் பெஸ்ட் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க T100ஓட அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். ரியல்மி T100ல உங்களுக்கு 10mm டைனாமிக் டிரைவர் வருது. அண்ட் ரியல்மி T300ல 12.4mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல்மி T300 இயர்பட்ஸில் உங்களுக்கு அடிஷ்னலாக டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வருது. அண்ட் தென் ஸ்பேஷியல் ஆடியோன்ட்டு அது ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. 360 டிகிரி ஆடியோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நீங்க இந்த இயர்பட்ஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் உள்ள ரியல்மி போன்ஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் பிளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் உள்ள கண்டென்ட்ல கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இயர் டிப்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷ் டைப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் டிப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷ் டைப் வரும், அங்கங்க கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வந்து பிசிக்கலா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரெண்டுத்தையும் சைட் பை சைடு கேட்கும் போது ஸோ ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி T300ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது T100 இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது. வால்யூம் லெவலாக இருக்கட்டும், அந்த பேஸோட அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது T300ல. ஸோ நோ டவுட் ரியல்மி T300ல பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மியூசிக்கில் நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க T100ஓட. அண்ட் நெக்ஸ்ட் ரியல்மி T300ல பண்ண மேஜர் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ANC. இதில் 30 டெசிபிள்ஸ்க்கு ANC கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ரியல்மி T100ல எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கிடையாது. ஸோ T300ல நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் அப்கிரேட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரின்னு சொல்லலாம். ரியல்மி T100ல 28 hours ஆஃப் பேட்டரி தான் வரும். ஆனால் ரியல்மி T300ல 40 hours வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் நம்மளோட டெஸ்டிங் படி ரியல்மி T100ல 28 ஹவர்ஸ்ன்றது எனக்கு அப்போ செக் பண்ணும்போது 25 hours வரைக்கும் கிடச்சிது. இப்போ ரியல்மி T300ல 40 hours சொல்கிறாங்க, பட் 29.5 hours வரைக்கும் கிடச்சிது. ஸோ என்னோட டெஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா T100 விட T300 ஒரு 4 hours எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான அப்கிரேட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா டுவல் பேரிங்கில் பண்ணியிருக்காங்க. ரியல்மி T100ல உங்களுக்கு டுவல் பேரிங் கிடையாது. நீங்கள் ரியல்மி T300 இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ரியல்மி லிங்க் ஆப்பில் போயிட்டு பட்டன் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ட்ரிபிள் டேப் இருக்கும். ஸோ அதில் போய் சுவிட்ச் டிவைஸ் நீங்கள் செட்டப் பண்ணிக்கணும். அதை பண்ணதுக்கப்புறமா உங்களால் ரியல்மி T300 இயர்பட்ஸை ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கோ இல்லை ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கோ இன்ஸ்டன்ட்டாக கனெக்ஷன் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர் வந்து ரியல்மி T100ல கிடையாது. ஸோ டுவல் கனெக்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக வந்து T300ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிங் வைஸ் பார்க்கும்போதும் ரியல்மி T100 அண்ட் T300 கம்பேர் பண்ணும்போது T300ல கொஞ்சம் காலிங்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட்டாக தான் வந்து இருக்கு. மெயினாக வந்து நான் இண்டோர் காலிங் அண்ட் அவுட்டோர் காலிங் ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது இண்டோரில் வந்து நல்லாவே அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுது T100க்கும் T300க்கும். ஸோ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு T100 விட T300ல. பட் அவுட்டோரில் ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கான காலிங் டெஸ்ட்டுக்கான அந்த சாம்பிள்ஸ் வந்து இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ரியல்மி T300 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோம் T300 வித் T100. ஸோ இப்போ அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இங்கே நிறைய வண்டி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு T300ல? T300ல வால்யூம் லெவல் கேட்குறத விட அதிகமாக தான் கேட்குது. ஓகே. அப்புறம் இது ஹார்ன் சவுண்ட் வந்து ஓரளவு கேட்குது, மீடியம் டு ஹை ரேஞ்சில். அதான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது. மற்றபடி ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இல்லை, டிஸ்டர்பிங்காக நல்லா தான் இருக்குது. அதான் இப்போ நான் பேசுறது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்குதுல்ல? கேட்குது, நல்லாவே கேட்குது. ஓகே. இப்போ அப்படியே லைன்ல இரு. ஓகே. இப்போ ரியல்மி T100 கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ வந்து என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த பேக்ரவுண்டில் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு நாய்ஸ் T300ஓட கம்பேர் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? பெருசாக இல்லை, அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹார்ன் சவுண்ட் ஆனால் இப்போ கொஞ்சம் அதோட வால்யூம் லெவல் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கு T100ல. ஆமாம். ஆனால் அதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்டுதா T300ல? அதில் ஆன் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்ட மாதிரி இருக்குது வால்யூம் லெவல்.
ஆனா இப்போ வந்து அதுல வந்து என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருந்தது, இதுல எப்படி இருக்கு இப்போ? அதுல வாய்ஸ் லெவல், வால்யூம் லெவல், கிளாரிட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இதுல இருக்கு. ஆமா, இதுலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ இதுல வந்து கொஞ்சம் இப்போ ஹார்ன் நாய்ஸ்லாம் வந்து அதுல அதிகமா கேட்டது, இதுல கொஞ்சம் கம்மியா கேக்குது. ரொம்ப கம்மியா இல்ல. ஓகே. ஓரளவு. ஓரளவுக்கா? பட் ஓவராலா ரெண்டுத்துமே வந்து எப்படி மேஜரா உனக்கு எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, பெருசா டிஃபரன்ஸ் இல்லையே. ஓகே. சரி guys, இப்போ வந்து நான் இன்டோர் காலிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இருக்கிற இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேன் நாய்ஸ் தவிர பெருசாக வேறு எதுவும் நாய்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேன் நாய்ஸில் வந்து இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ரியல்மி T100 யூஸ் பண்ணி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்றத செக் பண்ணிட்டோம்னா அந்த என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் ரியல்மி T300 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். வெல் guys, இப்போ நான் வந்து சேம் இண்டோரில் ஃபேன் நாய்ஸ் கீழே பேசுகிறேன். இந்த வாட்டி ரியல்மி T300 இயர்பட்ஸ் வந்து நான் இப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ அது வழியாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அந்த பேக்ரவுண்டில் ஸ்டில் அதே ஒரு பேக்ரவுண்டில் அந்த ஃபேன் நாய்ஸ் இருக்குது. ஸோ அதோட நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டெசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸ் ஃபேனோட ஏர் நாய்ஸ், மெக்கானிக்கல் நாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்குதா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டில் என்னோட கிளாரிட்டி எப்படி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி T100 பிரச்சனை இல்லை, அதுக்கும் T300க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது இப்போ உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நானும் வந்து கேட்டுட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஆப் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட 2 ஆப்புமே வந்து சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆப் ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரியல்மி T300ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸ்லையுமே நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை கேஸில் வச்சாதான் உங்களால் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் பார்க்க முடியும். அண்ட் ரியல்மி T300ல அடிஷ்னலாக நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. ஸோ ரியல்மி T100ல என்ன ஒன்றுனா 3 ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. பட் ஈக்குவலைசர் மோட்ஸ் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ரியல்மி T300ல போனீங்கன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் T300ல ஆஸ் யூஷுவல் ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆடியோ எஃபெக்ட், அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது T100ல கிடையாது. அண்ட் கேம் மோட் இருக்குது. அண்ட் கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் வந்து T300ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா T100ல கிடையாது, பட் இதில் இருக்குது. ஆனால் T100ல வந்து உங்களுக்கு கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் கூகுள் ஃபாஸ்ட்வேரோட அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நேராக இந்த ஒரு டிவைஸ் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இங்கே ஃபைண்ட் டிவைஸில் போனீங்கன்னா இங்கே ரிங் லெஃப்ட் ரிங் ரைட்ன்ற இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் T300ல ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இந்த T300 ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் காட்டுது. நான் ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் கிடைக்காது. அண்ட் அடிஷ்னலாக இந்த வாட்டி ரியல்மி T300ல ஃபைண்ட் மை ஃபோனுன்னு ஒரு ஃபீச்சர் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா நீங்கள் எனபிள் பண்ணிட்டு இயர்பட்ஸில் 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டிங்கனாலும் ஃபோன் வந்து ரிங் அடிக்கும். இந்த ஃபீச்சர் ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சர் ரியல்மி T100ல வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பட்டன் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்ட் இந்த 3 தான் இருக்குது. T100ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட் சேர்த்து டச் பண்ணி ஹோல்ட் பண்ணுற ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆக்ஷன் வந்து T300ல கிடையாது. T300ல என்னன்னா டச் அண்ட் ஹோல்டுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடுச்சு, ANC வந்ததுனால அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ட்ரிபிள் டேப்ல தான் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் டவுன், ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக், வாய்ஸ் அசிஸ்டன்ட், சுவிட்ச் டிவைஸ் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரே ஆக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ரியல்மி T300 இயர்பட்ஸில் ரியல்மி லிங்க் ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க T100ஓட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரியல்மி T300ல என்னெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் T100ஓட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே நான் பில்டு குவாலிட்டி வந்து சொல்லுவேன். ஸோ பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த திக்னஸை பாருங்கள். ஸோ T100ல எனக்கு வந்து கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி வந்து பெட்டராக தெரியுது. T300ல பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஜஸ்ட் இந்த திக்னஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ T100ல கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது ஓவரால் கேஸோட பாடிலையும். அண்ட் தென் ப்ளஸ் இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஆனால் இவங்க T100ல வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ண மாதிரி வந்து தெரியுது. ஸோ அந்த ஒரு பில்டு குவாலிட்டி வந்து T100ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது T300 விட. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி வியரிங்கும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து T100ஓட வியரிங் எனக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குது T300 விட. அண்ட் T300லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் டைப் டிசைன்டு இயர்பட்ஸ்
இயர்பட்ஸ் தான். வேரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் பொறுத்து மாறும். ரெண்டுத்துலையுமே வேரிங் நல்லா தான் இருக்கும் கம்ஃபர்ட். பட் என்னோட பர்சனல் ரெண்டுமே சைட் பை சைடு வச்சு கேட்டிங்கன்னா T100ஓட வியரிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரியல்மி T100ல கூகுள் ஃபாஸ்ட்பேரோட கொண்டு வந்தாங்க. ஆனால் ரியல்மி T300ல கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ்ஸிங். அண்ட் ஃபைனலாக ரியல்மி T300 இயர்பட்ஸில் பேட்டரியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக T100 விட T300ல ப்ளே டைம் ஹவர்ஸ் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் T300ல 40 ஹவர்ஸ் சொல்லுவாங்க. பட் எனக்கு 29.5 ஹவர்ஸ் தான் கிடைச்சிது. அதனால அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியுது. நீங்கள் ஆல்ரெடி T300 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ளே டைம் ஹவர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா, ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் தான் சில விஷயம் ரியல்மி T100ஓட கம்பேர் பண்ணும்போது T300ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரியல்மி T300 அண்ட் ரியல்மி T100 இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ரியல்மி T100 பார்க்கும்போது டுவல் கனெக்ஷன் கிடையாது, ஐஃபோன்ஸுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது, அண்ட் ANC கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டால்பி அட்மாஸோ இல்லை ஸ்பேஷியல் ஆடியோவோ அந்த மாதிரி எந்த சப்போர்ட்ஸும் வந்து கிடையாது. அண்ட் ரியல்மி T300ல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸ்க்கு கிடையாது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இந்த வாட்டி அவங்க கொண்டு வரல, T100ல கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் மற்றபடி ஒரு சில சின்ன கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன் எப்பவுமே ரெண்டு டிவைஸ்லையும் ஆல்வேஸ் கனெக்டட்ல இருக்காது, சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் மெத்தட் தான். அண்ட் அதே மாதிரி ட்ரிபிள் டேப்ல தான் எல்லா ஃபங்க்ஷனும் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே ட்ரிபிள் டேப்ல இருந்ததுன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஒரே நேரத்தில். இப்போ சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் நான் வச்சுட்டுனா அடுத்த வாட்டி நான் என்னால் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இல்லைனா ப்ரீவியஸ் ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கான்ஸ் வந்து அடிஷ்னலாக T300ல இருக்கு. வெல் ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த ரியல்மி T300 பெஸ்ட் அப்கிரேடா ரியல்மி T100ஓட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி T100 விட ரியல்மி T300 பெஸ்ட் அப்கிரேட் தான். ஏன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, ANC கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி அவங்க இந்த ப்ளே டைமர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் டுவல் பேரிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்பேஷியல் ஆடியோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் புதுசாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் T100 யூஸ் பண்ணுறீங்கன்னா T300க்கு நீங்கள் தாராளமாக சுவிட்ச் ஓவர் ஆகலாம். அண்ட் இப்போ வந்து நான் ரியல்மி T100 வந்து பை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டில் வந்து இது வந்து ஒர்த் ஃபார் பையிங்கா அண்ட் லாஸ்ட் இயர் வந்து லான்ச் ஆகிருக்கு, ஸ்டில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ரியல்மி T100 தான் நீங்கள் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரியல்மி T100 நம்ம T300ஓட கம்பேர் பண்ண முடியாது, மார்க்கெட்டோட தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ 1500 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா போல்ட், நாய்ஸ், ட்ரூ இந்த மாதிரி பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி T100 ஸ்டில் வந்து அவங்கள விட கொஞ்சம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இப்போ T100 ஸ்டில் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஷூராக நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸ்டில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் தான். வெல் ஓவராலாக இப்போ ரியல்மி T300 vs T100ஓட ஃபுல் கம்பேரிசன் அண்ட் இதோட அப்கிரேட்ஸ், டிகிரேட்ஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.